புதிய வகை கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மாஸ்க் கட்டாயமாக்க மாவட்ட நிர்வாகங்களுக்கு சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் மே மாதத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் அனைத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் நோய் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அறிவுறுத்தியுள்ளார். இன்ஃபுளுயன்சா போன்ற தொற்று, கடுமையான சுவாச தொற்றுகளால் பாதிக்கப்படுபவர்களை உடனுக்குடன் கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கைகளை அடிக்கடி சுத்தம் செய்யவும், சானிடைசர்களை பயன்படுத்தவும் மக்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்க அறிவுறுத்தியுள்ளார். சுவாச நோய் அறிகுறிகள் இருப்பவர்களிடமிருந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவுறுத்தியுள்ளார். 2 லட்சம் ரூபாய்க்கும் கீழ் தங்க நகை கடன் வாங்குவோருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடாது என்று ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தங்க நகை கடன் தொடர்பாக புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க திட்டமிட்டுள்ள ரிசர்வ் வங்கி வங்கிகள் மற்றும் நகை கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கான வரைவு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அதில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளுக்கு பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் தங்க நகை கடன் தொடர்பான வரைவு வழிகாட்டுதல்களை ஆய்வு செய்து பல்வேறு பரிந்துரைகளை ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதியமைச்சகம் அனுப்பியுள்ளது. அதன்படி 2 லட்சம் ரூபாய்க்கும் கீழ், அதாவது சுமார் 3.5 சவரனுக்கும் குறைவான நகைகளுக்கு கடன் வாங்குவோருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க கூடாது என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்த காலதாமதம் ஆகும் என்பதால் அதனை அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. பல்வேறு தரப்பினர் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகளை முறையாக பரிசீலித்து தங்க நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை இறுதி செய்யுமாறும் ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதியமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தங்க நகை கடன் போன்ற ஏழைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் கொள்கைகளை வகுக்கும் முன்பு மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தங்க நகை கடன் மீதான புதிய விதிகளை தளர்த்த ரிசர்வ் வங்கியை வலியுறுத்த வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இதனைத் தொடர்ந்து 2 லட்சம் ரூபாய் வரையிலான தங்க நகை கடன்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடாது என ரிசர்வ் வங்கியை மத்திய நிதி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த நிலையில் தனது கடிதத்தில் தெரிவித்த கருத்துக்களை மத்திய நிதி அமைச்சகம் பரிசீலித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தினசரி வருமானம் பெறுவோர், குறைந்தபட்ச கடன் பெறுவோரின் நலனை பாதுகாக்கும் வகையில் எளிதில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதே தொடர் கோரிக்கை என்று தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையை நேர்மறையான நோக்கத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பரிசீலித்ததற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர், அதே நேரம் ஏழைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் கொள்கைகளை வகுக்கும் முன்பு மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நகைக்கடனில் பழைய நடைமுறையே தொடர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்கள் நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் வழியாக தங்க நகை கடன்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள இபிஎஸ், தங்களின் அவசர தேவைகள், மருத்துவம் மற்றும் கல்வி நிதி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக தங்க நகை கடன்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் அனைத்து தங்க நகை கடன்களுக்கும் விலக்களிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகள் தனியார் துறையை வலுப்படுத்தும் வகையில் இருப்பதாக இந்திய வங்கி ஊழியர் சம்மேளன கோவை மாவட்ட செயலாளர் ஆர் மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது பொதுத்துறை வங்கிகளில் இருக்கின்ற வரை அந்த நகைகளுக்கான பாதுகாப்பு மட்டுமல்ல, அது ஒரு குறைந்த வட்டியிலும் ஒரு அதிகமான தொகையாகவும் அதை கொடுப்பதற்கான முயற்சிகளை பொதுத்துறை வங்கிகள் மேற்கொள்ளும். இல்லாவிட்டால் இது தனியார் துறையினுடைய கைகளுக்கு செய்யக்கூடிய அபாயம் என்பது கூடுதலாக இருக்கிறது. ரிசர்வ் வங்கியின் புதிய நடைமுறையால் வங்கிகளே கடும் குழப்பத்திற்கு உள்ளானதாக அவர் தெரிவித்தார். நகைக்கடனுக்கான கட்டுப்பாடுகளை கண்டித்து தஞ்சாவூரில் திமுக விவசாய அணி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் தபால் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ரிசர்வ் வங்கிக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புதிய கட்டுப்பாடுகளால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். ஆவணம் தான் இருக்குமா? இதனிடையே தஞ்சாவூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பழைய நகைக்கடன் நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பி பின்னர் வெளிநடப்பு செய்தனர்.
இதேபோன்று அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர்ப்பு கூட்டத்திலும் நகைக்கடனுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். பாமகவுக்கு தான் தலைவர் என அன்புமணி திட்டவட்டமாக கூறியுள்ளார். பாமக கட்சி விதிகளின்படி பொதுக்குழு மட்டுமே நிர்வாகிகளை நீக்க முடியும் என்று தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாமகவின் தலைவர் தான் என்றும் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அதன் தலைவர் அன்புமணி இடையே மோதல் வெடித்த நிலையில் சென்னை பனையூரில் அன்புமணி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள முதற்கட்டமாக 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 22 பேர் கலந்து கொண்டனர். உடல்நலக்குறைவு காரணமாக வடசென்னை மாவட்ட செயலாளர் மட்டும் கலந்து கொள்ள இயலவில்லை என்று கூறப்படுகிறது. நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பாமக உறுப்பினர் சேர்க்கை மற்றும் புதுப்பித்தல் நடைபெற்றது. புதுப்பித்தலுக்கான முதல் அட்டையை அன்புமணி பெற்றுக் கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாமக எந்த தனிநபருக்கும் சொந்தமான கட்சி அல்ல என்றார். நீங்க நினைச்சாதான் எங்களை நியமனம் பண்ண முடியும், எடுக்க முடியும், வேற யாராலும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம கட்சியினுடைய விதிகள், பைலாஸ். இந்த விதிகள், இந்த பைலாஸ் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. அன்புமணி மீது ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையிலும் ராமதாஸின் கொள்கைகளை நிறைவேற்ற பாடுபடுவோம் என அவருக்கு அன்புமணி புகழாரம் சூட்டினார். உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன் நான். இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும். அன்புமணி ராமதாஸ் தனது தாயை தாக்க முயன்றதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு தந்த விளக்கமே இது. தைலாபுரத்தில் செய்தியாளர்களை நேற்று சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தெரிவித்ததுடன் அவரது தாய் மீதே அன்புமணி பாட்டிலை கொண்டு வீசியதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் சென்னையை அடுத்த பனையூரில் நடைபெற்ற பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் அன்புமணி பல சோதனைகளையும் அவமானங்களையும் சந்தித்ததாக கூறினார். அபாண்டமான பழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன், நான் சுமந்திருக்கிறேன். ஆனா இது அத்தனையும் என்ன மேலும் மேலும் இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. தனது தாய் மீது சிறு துரும்பு கூட படவிட மாட்டேன் என்றும் அவர் பேசினார். அதனால ஒவ்வொரு உறுப்பினர்கிட்டையும் நீங்க கொடுக்கறப்போ, தம்பி அண்ணன் அன்புமணி எங்க தலைவர் உங்ககிட்ட 5 ரூபாய் கேட்டாரு, 5 ரூபாய்க்கு மேல அவங்க போன்லயே இந்த ஸ்கேன் பண்ணி அதுல 5 ரூபாய் போட்டுடு தம்பி. தேர்தல் வரவிருப்பதால் தொண்டர்கள் கட்சிக்கு குறைந்தபட்சம் 5 ரூபாய் நிதி அளிக்க வேண்டும் என்று அன்புமணி கோரிக்கை விடுத்தார். கட்சி உறுப்பினர் அட்டையில் இருக்கும் QR கோடினை ஸ்கேன் செய்து 5 ரூபாய்க்கு மேல் உங்கள் விருப்பம் போல கட்சிக்கு நிதி அளிக்கலாம் என்று வலியுறுத்தினார். 5 ரூபாய்க்கு மேலேயும் போடலாம், அதோட நிறுத்திடாதே, எவ்வளவு வேணா போடலாம். என்ன சிவா, நீ எவ்வளவு போட போற? உன் போனை கூட ஸ்கேன் பண்ணி பாத்துறேன். எல்லாம் நேரடியா கட்சிக்கு வந்துடும். கட்சிக்கு நிதி தேவை. உண்மையான உறுப்பினர்களை மட்டுமே சேர்க்குமாறும் எண்ணிக்கையை அதிகரிக்க மற்ற வேலைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். இதனிடையே புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவத்தில் பாமக அலுவலக முகவரி தேனாம்பேட்டையிலிருந்து தியாகராய நகர் திலக் தெரு என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாமகவின் பொருளாளர் பதவியிலிருந்து திலகபாமாவை நீக்குவதாக அறிவித்த அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் விழுப்புரம், திருவள்ளூர், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்களையும் நீக்கியுள்ளார். அதன்படி விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமாரை நீக்கி அந்த பொறுப்பில் புகழேந்தியை நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். இதேபோல திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளராக இருந்த அனந்தகிருஷ்ணனை நீக்கி அந்த பொறுப்பில் கோவிந்தராசுவை நியமிப்பதாகவும், திருவள்ளூர் மத்திய மாவட்ட தலைவராக இருந்த பாண்டுரங்கனை நீக்கி அந்த பொறுப்பில் ஸ்ரீராமனை நியமிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த தமிழ்மாறனுக்கு பதிலாக காடுவெட்டி ரவியும், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளராக இருந்த பழனிசாமிக்கு பதில் சக்திவேலும் நியமிக்கப்படுவதாக ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். திலகபாமாவுக்கு பதிலாக ஏற்கனவே 2 முறை பாமக பொருளாளராக இருந்த சையத் மன்சூர் மீண்டும் பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்பு 2001 முதல் 2007 வரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளராக 2 முறை இருந்திருக்கிறேன். இன்றிலிருந்து மீண்டும் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை அழைத்து இந்த பதவியை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய எண்ணப்படி, அவருடைய கூற்றுப்படி நடந்து கொள்வேன் என்று உறுதி சொல்லியிருக்கிறேன். அதே சமயம் பாமக பொருளாளர் பதவியில் திலகபாமா நீடிப்பதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் என்ற முறையில் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுக்குழுவால் முறைப்படி பாமக பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டவர் திலகபாமா என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே அந்த பொறுப்பில் திலகபாமா தொடர்வார் என்றும் அவருக்கு கட்சியின் முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
2016ஆம் ஆண்டு முதல் பாமகவுக்காக உழைத்து வருவதாகவும் பதவிக்காகவோ பொறுப்பிற்காகவோ தாம் வேலை செய்யவில்லை என்றும் திலகபாமா கூறியுள்ளார். சென்னை பனையூரில் அன்புமணி தலைமையில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தொடர்ந்து பாமக பொருளாளராக செயல்பட உள்ளதாக கூறினார். பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நியமிச்சிருக்கிறாரு. அதை வலியுறுத்தி நாங்கள் செயல்படுறோம். இதேபோல் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்ததாகவும் தற்போது கைவிட்டு விட்டதாகவும் மயிலம் தொகுதி பாமக எம்எல்ஏ சிவகுமார் தெரிவித்தார். 4 பேர் எல்லாம் மன உளைச்சல் இருக்கிறோம். இது ஒரு தீர்வு காண்றதுக்கு நம்ம 4 பேர் ராஜினாமா பண்ண ஒரு தீர்வு காணுமான்ற ஒரு ஆலோசனை பண்ணோம். அது தலைமை சொல்லல, தலைமை இல்லை. அது எங்களோட 4 பேரோட சொந்த கருத்து. அதே சமயம் விழுப்புரம் தைலாபுரத்தில் ராமதாஸை சந்தித்த பாமக அரசியல் ஆலோசனை குழு தலைவர் தீரன் பிரச்சனைகளுக்கு கூடிய விரைவில் தீர்வு எட்டப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படுவதற்கு இருவரும் சற்று பொறுமை காக்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறோம். ராமதாஸின் வழிகாட்டல் படி நடப்பதுதான் கட்சிக்கும் அன்புமணிக்கும் நல்லது என அவர் கூறினார். சென்னை பனையூரில் அன்புமணி பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்திய நிலையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் தனது ஆதரவாளர்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் சந்தித்தார். பரபரப்பான சூழலுக்கிடையே பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தங்கள் கட்சி நெருக்கடி நிலையில் இருப்பது மனதிற்கு மிகவும் வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த பழைய நிலைமை குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சியா, இந்த வலிமையான கட்சியா, பலமான கட்சியா மீண்டும் வரணும். ஒரு பெரிய மாநாட்டை சந்தித்த கட்சி தேர்தலை சந்திக்க போகிற நேரத்தில் ஒரு வலிமையாக இருக்கணும். நாங்கள் தீவிரமாக முயற்சி பண்ணுறோம். இதன் பின்னர் தான் புதிதாக நியமித்த நிர்வாகிகளை மட்டும் சந்தித்து ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பில் பங்கேற்ற பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தனது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ அருள் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை என விளக்கம் அளித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே உச்சகட்ட மன உளைச்சல் இருக்கிறோம், சொல்லனா துயரத்தில் இருக்கிறோம். இதை என்ன எப்படி அப்படிங்கிற சொல்லவே முடியாது. எல்லாம் மன வேதனை, மன அழுத்தம். பாமகவில் நிலவக்கூடிய பிரச்சனையால் மன உளைச்சலில் இருப்பதாக குறிப்பிட்டார். பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை அரசியல் ரீதியானது அல்ல என்றும் அது குடும்ப பிரச்சனை என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்டு திமுகவிடம் காங்கிரஸ் கோரிக்கை வைக்கவில்லை என்றும் காங்கிரசுக்கு சீட்டு ஒதுக்கப்படாததால் ஏமாற்றம் இல்லை என்றும் கூறினார். ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் சார், அது ஒன்றும் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இல்லை. ஒரு கொள்கை ரீதியான, அது சித்தாந்த ரீதியான பிரச்சனை கிடையாது. அது ஃபேமிலி ப்ராப்ளம். அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுடைய மாநிலத்தில் அண்ணாமலை மாற்றத்துக்கு கட்சியுடைய செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சமூக வலைதளம். முன்னாடி அவருக்கு ஒரு ஐடி விங் ஆக்டிவாக இருந்தது. இப்போ ஐடி விங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். முன்னாடியும் அவர்களுக்கு பெரிய மக்கள்கிட்ட பெரிய ஆதரவு கிடையாது. இப்போவும் அவங்களுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு கிடையாது. அவேகத்தில் விஜய் தொடர்ந்து இந்த மாணவர்களை கூட்டப்பட்ட நிகழ்ச்சி நடத்துறதுனால இன்னைக்கு ஒரு பேரண்ட் அவர் இளைய காமராஜர் நாளைக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. காமராஜரோட ஸ்டேட்டஸை அவ்வளோ ஈஸியாக அடைஞ்சிடலான்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு சரித்திரமும் தெரியாது, காமராஜர்களுடைய பெருமையும் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். இரட்டை இலை சின்னத்திற்கென தனி வாக்கு வங்கி இருப்பதாக கூறிய கார்த்தி சிதம்பரம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை என்றார்.